வணக்கம் மக்களே. கன்னத்துல பார்த்தோன்னா, ஒரு நடிகை சிவாஜி கணேசன் அவர்கள ஓங்கி அறைஞ்சிருக்காங்க. ரத்தம் சொட்ட காயமாகியிருக்காரு சிவாஜி அவர்கள். ஆனா படக்குழு பார்த்தோன்னா, பத்மினி அவர்கள கவனிச்சிருக்கிறாங்களாம். என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னணி நடிகைகள் பலருடன் இணைந்து நடித்திருக்கக்கூடிய சிவாஜி, நாட்டிய பேரொளி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பத்மினியுடன் இணைந்து 60க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. திரையுலகில் பல படங்களில் இணைந்து நடிச்சிருக்கக்கூடிய சிவாஜி பத்மினி ஜோடி வாழ்க்கையிலும் இணைவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக தொத்திக்கிருச்சு. இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த அத்தனை படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் ஒரு காட்சிக்காக சிவாஜியை கன்னத்தில் பத்மினி அரைஞ்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் தனது சிறப்பான நடிப்பால் பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருப்பவர் தான் சிவாஜி கணேசன். அதேபோல் படப்பிடிப்பு தளத்தில் சக நடிகர்களின் நடிப்பை பார்த்து வியந்து பாராட்டுவதும், அவர்கள் சரியாக நடிக்கவில்லை என்றால் நடிப்பு சொல்லிக் கொடுப்பதும், இயக்குநர்களுக்கும் என்ன வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் சிறப்பான நடிப்பை வழங்குவதும் சிவாஜி அவர்களினுடைய குணாதிசயங்கள். முன்னணி நடிகைகள் பலரும் இணைந்து நடித்திருக்கக்கூடிய சிவாஜி, நாட்டிய பேரொளி அப்படின்னு அழைக்கக்கூடிய பத்மினி அவர்களுடன் இணைந்து 60க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த முதல் படம் பணம். இந்த படம் சிவாஜி நடித்த 2வது படம் அப்படின்னாலும் கூட பத்மினி அதற்கு முன்பே பல படங்கள் நடிச்சிருக்காங்க. பணம் படத்தின் ஷூட்டிங்கின் போது, உங்கள் பல படங்களை நான் பார்த்திருக்கிறேன், உங்கள் நடிப்பு அருமைன்னு சிவாஜி பத்மினியை பாராட்டியிருக்கார். அதேபோல் தற்போது தமிழ் சினிமாவில் இளம் நடிகர்களே இல்லை, அந்த குறைய போக்கத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு பத்மினி அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த படம் தான் எதிர்பாராதது. 1954ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் சிவாஜி, பத்மினி, அசோகன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. அதே போல பல படங்கள்ல பார்த்தோன்னா சிவாஜி அவர்களினுடைய நடிப்பும் பாராட்டப்பட்டிருந்தது. இதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் பார்த்தோன்னா சினிமாவில் எல்லோருமே எதிர்பார்ப்பாங்க. அப்படிதான் இருவரினுடைய ஜோடியும் இணையணும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வெளியான படம் ரொம்பவே அதிகமான வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த அதாவது பத்மினி, சிவாஜி இருவரும் காதலித்து வரக்கூடிய நிலையில் வெளிநாட்டிற்கு படிக்க போகும் சிவாஜி எதிர்பாராத விதமாக விமான விபத்தில் இறந்து விட்டதாக தகவல் வருது. இதனிடையே சிவாஜியின் அப்பாவை பத்மினி திருமணம் செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டு திருமணம் முடிஞ்சிருது. விமான விபத்தில் சிக்கிய சிவாஜி கண் பார்வையிலிருந்து பத்மினியின் வீட்டில் தஞ்சம் அடைகிறாரு. தனது அப்பாவின் மனைவி என்று தெரியாத சிவாஜி பத்மினிக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதால் அவருடைய நண்பர்களாக அந்த வீட்டில் இருக்கிறார். அப்போது ஒரு நாள் பத்மினி கையை பிடித்து சிவாஜி பழைய நிலைப்பில் நடந்து கொள்ள பத்மினி அவரை ஓங்கி அரைஞ்சு விடுவார். இந்த காட்சி படமாக்கும் போது சிவாஜியை அடிக்க பத்மினி தயங்கினாங்களாம். ஆனாலும் பரவாயில்லை, நடிப்பு தானே, தைரியமாக பண்ணுங்கன்னு சிவாஜி சொல்லியிருக்கார். அதை கேட்டுக்கொண்ட பத்மினி அவர்கள் படப்பிடிப்பு தொடங்கியதும் சிவாஜியின் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிருக்காங்க. ஒரு அறையோடு விட்டு விடாமல் மாறி மாறி அரைஞ்சிருக்காங்க. காட்சி சிறப்பாக வருவதை பார்த்த இயக்குனரும் கட் சொல்லாமல் மறந்து விட்டதால் பத்மினியும் அதிரடியாக சிவாஜியை பார்த்து அரைஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் சிவாஜி முகத்தில் இருந்து ரத்தம் சொட்டிய நிலையில் பத்மினி அடியை நிறுத்தல. அதே சமயம் வலியையும் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில பார்த்தோன்னா இருந்திருக்கிறாரு. சிவாஜி அவர்கள் கட் என்று கத்திய நிலையில படப்பிடிப்பு குழுவினர் படப்பிடிப்பை நிறுத்தியிருக்கிறாங்க. ஆனாலும் பத்மினி அதை யோசிக்காமல் அடித்தபடியே இருந்திருக்கிறாங்க. இதனால் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு பத்மினி அவர்களுக்கு ஊசி போட்டு கை கால் பார்த்தோன்னா அமுக்கி விட்டுருக்கிறாங்க. என்னை மாறி மாறி அடித்த பத்மினியை அனைவரும் கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனால் பத்மினி கையால் முகத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட அடி வாங்கிய என்னை யாரும் கண்டுக்கறல அப்படின்னு சிவாஜி அவர்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில சொல்லியிருப்பாரு. அவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு இப்போ எல்லாருமே இதை கேள்விப்பட்டதுலேருந்து கேட்டு வராங்க. என்னதான் நம்ம நடிப்பில் ஒன்றி போனாலும் கூட இந்த அளவுக்கா மோசமாக இருப்பாங்க அப்படின்னு தான் இப்போ எல்லாரும் கேட்டு வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.